ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முட்டையோட ஓடு. அதாவது நம்ம முட்டையோட ஓடை எப்படி செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற முட்டை ஓடை எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கிறணும். காய வச்சதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிக்கிறணும். பவுடர் மாதிரி நீங்கள் ஆக்கிக்கிட்டிங்கன்னா அதை நாம் செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் நீங்கள் செடிகளுக்கு போட்டீங்கன்னா செடிகளுக்கு தேவையான, இதுவும் செடிகளுக்கு தேவையான ஒரு உரம் தான். அதனால் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிடைக்கும். அதை நாம் செடிகளுக்கு கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். நீங்கள் டைரெக்டாக முட்டை ஓடை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடர் ஆக்கி நீங்கள் செடிகளுக்கு போடும்போது அது நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை இந்த சாமந்தி செடிக்கு போடுறேன். இந்த சாமந்தி செடி உங்களுக்கே தெரியும், நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதாவது கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தது. பாருங்கள், அது நல்லாவே வளர்ந்துருக்கு. பாருங்கள், இதுவும் கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தது தான், நல்லாவே வளர்ந்துருக்கு. நீங்கள் முட்டை ஓட டைரெக்டாக போட்டால் அதில் எறும்பு, பூச்சி அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பவுடராக்கி போடும்போது அது நல்லாவே சீக்கிரமாகவே அது உரம் சேரும் செடிகளுக்கு. இப்போ பாருங்கள், இது மல்லிகைப்பூ செடி. இந்த மல்லிகைப்பூ செடியில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. நீங்கள் லைட்டாக அந்த கீழே வேர்கிட்ட மட்டும் லைட்டாக நீங்கள் தோண்டி விட்டுட்டு நீங்கள் போடும்போது இன்னுமே நல்லாவே செடிகளுக்கு இது ஒரு நல்ல உரம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சில செடிகளோட விதைகளை நான் சேல்ஸ் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்தி மந்தாரை, ஆரஞ்சு கலர். இந்த அந்தி மந்தாரை விதை என்கிட்ட இருக்குது, தேவையானவங்க வாங்கிக்கோங்க. அது மாதிரி இது காஸ்மாஸ், அதாவது எல்லோ கலர் காஸ்மாஸு, இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதிலே ஆரஞ்சு. அதுக்கப்புறம் இது பால்சம். பால்சமில் இது நல்ல ஒரு பிங்க் கலர். இதே இதில் ரெட் கலர், இதிலேயே ஒயிட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர், 4 கலர் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிடலாம். ரொம்ப இல்லை, 20 ரூபா தான். அப்புறம் இது வாடாமல்லி, வயலட் வாடாமல்லி. இதிலேயே ஒயிட் கலர் வாடாமல்லியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட வாங்கிடலாம். நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி விட்டுருவோம். அப்புறம் இது தெரியும் உங்களுக்கே, செவ்வந்தி செடியும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதுலேயே ஆரஞ்சு கலர் அண்ட் மஞ்சள் கலர். அப்புறம் இது அதாவது சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதுலேயே ஒயிட் கலரும் இருக்குது, இதே ப்ளூ கலர், வைலட் கலர் இருக்குது. இதுலேயே மல்டி கலர்ஸும் இருக்குது. அது எல்லாமே மிக்ஸ்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதுலேயே கத்தரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், எல்லா சீட்ஸுமே இருக்குது. நான் என்னென்ன சீட்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு பாக்கெட் 20 ரூபா தான். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.